ஹாய் காய்ஸ். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும். போன வாரமே நான் வீடியோ போட்டிருக்கணும், ஆனா போடல. எங்கடா வீடியோ வரலன்னு நீங்க கேட்கல. இருந்தாலும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்ல. த ஷீப் டிடெக்டிவ் படம் தாங்க நான் வேலை பார்த்தேன். சரி, அந்த படத்தை போட்டுடலான்னு பார்த்தா காப்பி ரைட்ஸ் கொடுத்து என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு தடவை இல்ல, ஒரு 20 தடவைக்கு மேலேயே ரீஎடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஆனா அந்த படம் உள்ள போக மாட்டேனேன்ட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிருச்சு. ஸோ அதை கைவிட மனசு இல்லாம நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். போய் எப்படிதான் இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக் பேஜையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் எல்லா வீடியோலையும் வந்து கம்பல்சரி கமெண்ட் பண்ணிடுவாரு. அவருக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன். இந்த உலகத்துல மனுஷங்க மட்டும் வாழல, ஒவ்வொரு உயிரும் ஒருத்தரை சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த படத்தோட மைய கருவே. இந்த ஒரு லைனை சுத்தி தான் படமே இருக்க போகுது. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ஆமையை காட்டுறாங்க. அது ஏதோ மண்ணு பகுதியில ஏறி வெளியே வருது. வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அது ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ள இருக்கு. அதையும் ஒரு ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. பிரேக் விட்டவுடனே எல்லா பசங்களும் அந்த ஆமையை போட்டு நோண்டு நோண்டுறாங்க. டீச்சர் கத்துன உடனே பசங்க அங்கேருந்து ஓடிடுறாங்க. அப்போ அந்த ஆமை கிட்ட ஒரு சின்ன பொண்ணு வரா. கவலைப்படாத, என்னோட பேர் தான் மேப்பிள், நான் உன்னை காப்பாத்துறேன்ட்டு பேக்குள்ள வச்சு அங்கேருந்து கொண்டு போய்கிட்டு இருக்கா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோனி. இவளுக்கு மிருகங்கள் மேல ரொம்பவே அன்பு அதிகம். போகும்போது ஒரு கிளாஸ்லயே ஒரு விதமான அனிமல்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பேக்ல ரொப்பிட்டு போயிட்டு இருப்பா. அப்ப அங்க வேலை செய்யறவரு, ஒரு நிமிஷம் நில்லு, உன் பேக்ல என்ன வச்சிருக்க, விடிச்சு விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போவா. முன்னாடி பார்த்தா 3-4 டீச்சர்ஸ் இருக்காங்க. இவளை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இவ அதே பொண்ணு தானே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா. பின்னாடி வேலை செய்யறவரும் வந்துட்டு அவளோட பேக்ல ஏதோ அசையுதுன்ற மாதிரி சொல்றாரு. ஒழுங்கா நில்லு மேப்பிள், என்ன இருக்கு. அவ ஆட்டங்காட்டி அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது பேகை திறந்து விட்டுறாரு. பேக்ல இருக்க எல்லா அனிமல்ஸும் பறந்த உடனே பயந்து கையில இருக்கிற காஃபி கப்பை தூக்கி போட்டுறாரு. அது மேல இருக்கிற ஃபயர் எஸ்டிமேஷன்ல பட்டு தண்ணி வர ஆரம்பிச்சிருது. அங்க இருந்த பெயிண்டிங்லாம் அழிஞ்சிருது. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே கலவரம் ஆயிடுது. அவளோட அம்மாவை வர வச்சு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ கூட இவ என்ன பாக்குறானா, அந்த ஆமையை திரும்ப கொண்டு போய் கண்ணாடி குண்டுல வச்ச உடனே அந்த ஆமை சோகமாயிடுது. இதுதான் அவளோட கண்ணுக்கு தெரியுது. அம்மா இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுன்ட்டு திட்டிட்டு பாட்டியோட வீட்டுல இறக்கி விட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவ அடுத்த நொடி மரத்து மேல போய் கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னோட செல்ல பேத்தி ரொம்ப கோவமா இருக்காப்ல இருக்கே, உன்னோட மூட மாத்திரலாமா, என் கூட வான்ற மாதிரி கிளம்பி போறாங்க. இவளும் கோவமா நடந்து வந்துகிட்டு இருப்பா. ஒரு குளம் மாதிரி இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு பாறையில உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு 12 வயசு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டோட மூக்கையை நான் உடச்சிட்டேன். எனக்கு அடிக்கடி ரொம்ப கோவம் வரும், ஆனா இப்போ வரதில்ல. என் சீக்ரெட் தெரிஞ்சுக்கணுமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருன்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளோ அமைதியா இருந்தா தண்ணிக்குள்ள வாழ்ற மீன்கள், பறவைங்க, வாத்து, கொக்கு, மான்கள் அப்படின்ட்டு சுத்தி விலங்குகளா வருதுங்க. இதை பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு பீவர் இவ மேல தண்ணி அடிச்சிரும். என்ன கோவம் குறைஞ்சுதா? இதுதான் இயற்கை. நம்ம எப்பேற்பட்ட உன்னோட பகுதினா, இதுக்கு முன்னாடி கோவம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டி இதுக்கப்புறம் நான் தினமும் இங்க வரவான்ற மாதிரி கேட்குறா. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்கூல் விட்ட உடனே பாட்டி கூட இங்கே தான் வரா. மிருகங்கள் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மரங்கள் நடுறது, பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்கு, அதை பிளாக் பண்ணி வாத்துக்களெல்லாம் வழி அனுப்பிச்சு வைக்கிறது. இந்த குட்டி குளத்தையே பீவர்ஸ் தான் உருவாக்கி இருக்கு. இதுக்கப்புறம் இதை நீ சேஃபாக பார்த்துக்கணும், இது உன் வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருக்குன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் டேல கட்டுறாங்க. ஹீரோனி வேக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கா. அவங்களோட பாட்டி இறந்து போயிருக்காங்க. அந்த குளத்தாண்ட பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா அந்த குளத்தாண்ட ஒரு பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெடியா 1 2 3 எண்ணும் போது நிறுத்துங்கன்னு ஓடி வந்து அந்த பாம்பு வைக்கிற இடத்த நீ நின்றுவா. அங்க நிக்காத, கீழே பாம்பு இருக்கு, ஒழுங்கா வெளியே வந்துரு, இதை வெளியேடுங்க. அதெல்லாம் முடியாது, வேணா நான் எடுக்கிறேன்னு தொடப்பனா கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்கன்னு ஒருத்தர் நடந்து வராரு. மேபிள், மேயர் ஜெரி, ஆரம்பிக்கலாமா? நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு 2 பேரும் மாறி மாறி திட்டிப்பாங்க. ஏன் வேலைக்கு நடுவில் குறுக்க வர, நீ ஏன் இந்த இடத்த அழிக்க பாக்குற, இந்த இடத்துல மிருகங்கள் இருக்கு, இந்த இடத்துல எந்த மிருகமும் இல்ல. இந்த மாதிரி இவங்களோட சண்டை எந்த அளவுக்குனா, எங்க மேயர் போனாலும் போய் இவ டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டிருக்கா. இந்த இடத்துல நிறைய மிருகங்கள் இருக்கு, எங்க என் கண்ணுக்கு எந்த மிருகமும் காணுமே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கேக்குதா பறவையோட சத்தம்? எந்த சத்தமும் கேட்காது. என்ன எந்த அனிமல்ஸும் வரலன்ற மாதிரி வித்தியாசமா பாப்பா. இங்க பாரு மேபிள், இந்த பிரிட்ஜோட வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் உனக்கு 2 நாள் டைம் தரேன். இந்த பாலம் கட்டுறதுனால நிறைய பிரச்சனை இருக்குன்ட்டு யாராவது கையெழுத்து போட்டு கம்ப்ளைண்ட் தரட்டும், அதை பத்தி நான் யோசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா என் வேலையை நான் பார்க்க போறேன்ட்டு அந்த தண்ணி நிக்கிற அணையை வந்து வெடிக்க வச்சிடுறாரு. இவ போய் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, மிருகங்களை நம்ம தான் காப்பாற்றணும்ட்டு காலையில இருந்து எல்லார் வீடும் அலையிறா. யாருமே கையெழுத்து போட ரெடியா இல்ல. கடைசியா ஒரு தாத்தா கிட்ட போவா. ஓ, நீ ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து வந்திருக்கியாமா உதவி பண்றதுக்குன்ற மாதிரி கேட்பாரு. ஓ, உதவி தானே, பண்ணிடலான்ட்டு உள்ள போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு மிருகங்களை நம்ம தான் பாதுகாக்கணும், அந்த இடத்துல பிரிட்ஜ் வந்தா ஆபத்துன்ட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கா. கடைசியா கிளம்பி போகும்போது
ஏதோ சொல்ற எனக்கு கேட்கல இருமான்ட்டு செவிட்டு மிஷின் எடுத்து மாட்டுறாரு. எல்லாம் போச்சு வரட்டான்ற மாதிரி கிளம்பி போவா. ஒரு நிமிஷம் நில்லு, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு மட்டும் எனக்கு தெரியுது, அத குடுன்ற மாதிரி வாங்குறாரு. சரி கையெழுத்து போட்டுருவாரு, அந்த பொண்ணு சாதிச்சிட்டான்னு நம்ம நினைப்போம். அவ்வளவு சந்தோஷமா ஆகிட்டு அதை பார்த்தா பால் முட்டை பிரெட் வாங்கிட்டோன்னு எழுதி வச்சிருப்பாருங்களேன். அந்த பொண்ணு செம்ம கடுப்பா அவளோட வீட்டுக்கு வரா. லேப்டாப்ல மேயர் பேசின வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல பிரிட்ஜ் வந்தா நம்ம சிட்டிக்கு ரொம்ப நல்லதுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அது கூடயே இந்த இடத்துல எந்த அனிமல்ஸும் இல்லைன்ட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் நான் கட்டுறேன்ற மாதிரி சொல்வாரு. இவ படிக்கிற அதே யூனிவர்சிட்டியில தான் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. உடனே அந்த சயின்டிஸ்ட் டாக்டரை போய் பார்த்து, இங்க பாருங்க அந்த குளத்தாண்ட மிருகங்கள் வாழுது, அந்த இடத்துல இல்லன்ட்டு நீங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இங்க பாருமா நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீயும் இதே கிளாஸ்ல தான் படிக்கிற, ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணுன்ற மாதிரி கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கத்துவாங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே எல்லா பசங்களும் கிளம்பி போயிடுவாங்க. பின்னாடியே கேள்வி கேட்டுனே வந்துகிட்டு இருப்பா. நாங்க தான் அந்த ரிப்போர்ட் கொடுத்தோம், ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு மிருகங்களும் இல்ல. மிருகங்கள் இல்லையா? ஆமா இல்ல. அந்த இடத்துல இருந்த பீவரும் போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு பீவர் இருந்தாதான் மற்ற மிருகங்கள் வரும், ஏன்னா பீவர் மூலமா தான் அந்த இடத்துல ஒரு டேமையே உருவாக்க முடியுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ பீவர் இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்ல. அப்ப நான் ஒரே ஒரு பீவரை மட்டும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ட்டு அங்கிருந்து சந்தோஷமா ஓடி போறா. அதே இடத்துக்கு போய் கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு சாப்பாடு பொருட்கள் எல்லாம் வச்சு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இருட்டியே போயிடுச்சுங்க, எந்த பீவரும் வரல. அதே இடத்துல சோகமா உட்காந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் போது ஹீரோனையும் கூப்பிட்டு இருக்காங்க. இல்ல நான் பாட்டி கூடயே இருக்கேன்ட்டு பாட்டி கூடயே தனியா இருந்திருப்பா. இந்த இடத்துக்கு அவங்க 2 பேர் தொடர்ந்து தினம் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பாட்டியோட உடம்பு ரொம்ப மோசமா மாறி இருக்கு. அவங்களோட ஜாக்கெட்டை வந்து ஹீரோனி கிட்ட கொடுத்து இந்த இடத்த பத்திரமா பாத்துக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, பார்த்தா அங்க ஒரு பீவர் வருது. சூப்பர் சூப்பர்ன்ட்டு பாறை பின்னாடி ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பீவர் சாப்பாடு பக்கத்துல வந்துட்டு சாப்பாடை கண்டுக்காம போகுது. இரு எங்க போறன்ற மாதிரி கூடயே வரா. அந்த பீவர் ரோடுக்கு போகுது, ஒரு வண்டி வேகமா வரும் பாருங்களேன், ஐயோ போச்சுட்டு கண்ண முடிப்பா. பார்த்தா அந்த வண்டில இருந்து யாரோ கதவை திறந்து பீவர் தூக்கிட்டு போறாங்க. ஐயோ பீவரை கடத்துறாங்க, நான் விட மாட்டேன்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்றா. இவ படிக்கிற அதே காலேஜ்குள்ள தான் வண்டி போகுது. இவளும் உள்ள வந்து பார்த்தா அந்த பீவர் மட்டும் வண்டியில இருந்து இறங்கி போகுது. ஸ்டெப்ஸ்ல மனுஷங்க மாதிரி 2 கால்ல நடக்குது. டோரை வந்து காடை வச்சு ஓபன் பண்ணுது. இங்க என்னயா நடக்குதுன்னு மெதுவா உள்ள வந்து பாப்பா. பார்த்தா இவங்க கூட பேசின அந்த டாக்டர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க. டாக்டர் உங்களை நான் என்னமோ நினைச்சேன், அனிமல்ஸ் வச்சு ரிசர்ச் பண்றீங்களா, இங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி பதறிக்கிட்டு இருப்பா. மேபிள் விஷயம் தெரியாம பேசாத, உன் கையில இருக்கிறது ஒரு ரோபோட். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் ப்ராஜெக்ட் ஹாப்பர்ஸ், அந்த அனிமல்குள்ள நாங்க தான் இருந்தோம். புரியுற மாதிரி சொல்லுங்க. எங்களோட மூளை இந்த அனிமல் ரோபோட்குள்ள இருக்கும். கிட்டத்தட்ட அவதார் படத்துல வர மாதிரியா? அதே மாதிரிதான். இப்போவாது புரிஞ்சுதா? இந்த டாக்டருக்கு அனிமல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அது பக்கத்துல நெருங்கினா ஓடிரும், மாஸ்க் போட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல போனாலும் ஓடிரும், ஒரு ரோபோட் வச்சு கொண்டு போனாலும் அதுங்க பயந்து ஓடிரும். அதுக்கப்புறம் இவங்கள மாதிரி ஆர்வம் இருக்கிற சில பேரை சேர்த்துக்கிட்டு படிப்படியா ரிசர்ச்சை டெவலப் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு லெவல் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க பீவரோட உருவத்துல பொம்மை வச்சிருக்கிற மாதிரி கொக்கு வடிவத்திலயும் முயல் வடிவத்திலயும் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போவாது புரியுதா? இது மூலமா எங்களால அனிமல்ஸ் பேசுறதையும் புரிஞ்சிக்க முடியும். அப்போனா சூப்பர், இது மூலமா மறுபடியும் நீங்க அந்த குளத்தை காப்பாத்தலாம். அதெல்லாம் முடியாது, இயற்கையில எங்களால எந்த மாற்றமும் செய்ய முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க செய்யலன்னா என்ன, நான் செய்ய போறேன்ட்டு வேகமா ஓடுவா. பிடிக்க வரும்போது இவங்க மேல சில பொருட்கள் விழுந்துரும். அந்த பீவர் அந்த மிஷின்ல வச்சுட்டு அவளோட தலையை கொண்டு போய் உள்ள விட்டுக்கிறா. இவங்க தடுக்கிறதுக்குள்ள அவ பீவரோட உடம்புக்குள்ளேயே போயிடுறா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் பழையபடி மாத்திடுவேன்ற மாதிரி பேசுவா. ஆனா இவங்களுக்கு வெறும் பீவர் கத்துற மாதிரி சத்தம் தான் கேட்கும். இது வேலைக்காவது. இவளை புடிட்டோன்னு அங்கிருந்து ஜம்ப் அடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடியே போயிடுறா. இவங்க கிட்ட ஒரு ஹெட்போன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி இவ கூட பேச முடியுது. இங்க பாரு மேப்பிள், உன்னால எங்கேயும் போக முடியாது, ஒழுங்கா நின்று. அவளோட உடம்புல டிராக்கர் வேற இருக்கு போல இருக்கு. இவ எங்க இருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சு பிடிக்க வரட்டிக்கிட்டே இருக்காங்க. சும்மா கத்திக்கிட்டே இருக்காதீங்க, என் மூளையை விட்டு போங்கன்ட்டு காதாண்ட ஒரு பட்டன் இருக்கு, அதை அழுத்திடுவா. சே அந்த பட்டனை வேற கண்டுபிடிச்சிட்டாலன்ட்டு கடுப்பாகிறாங்க. இப்போ ஜிபிஎஸும் ஆஃப் ஆயிடுச்சு, அவகிட்ட இவங்களால பேசவும் முடியாது. அவ எங்க போனா அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பரபரப்பா தேடிட்டு இருப்பாங்க. இவ சந்தோஷமா வெளியே வந்தா ஒரு ஆந்தை தூக்கிட்டு போகுது. உன்னை நான் சாப்பிட போறேன்னு சொன்னோன்னே பயத்துல கத்துவா பாருங்களேன், ஆந்தை கீழே விட்டுருது. கீழே விழுந்ததுல மயங்கி போயிடுவா. காலையில விடிஞ்ச உடனே எல்லா மிருகங்களும் சுத்தி சுத்தி நடந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதுங்க பேசுறது இவளுக்கு கேட்ட உடனே செம்ம சந்தோஷம். ஒரு மிருகத்துக்கிட்ட போயிட்டு, பீவரை பாத்தியா, என் முன்னாடிதான் ஒரு பீவர் நிக்குது. ஆமா நான் தான், ஆனா நான் என்ன மாதிரி இன்னொரு பீவரை பத்தியான்னு கேட்கும் போது அது கிளம்பி ஓடிடும். எல்லா மிருகங்கிட்டையும் போய் பீவரை பத்தியான்னு கேட்டுனே இருந்தா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி போயிடுங்க. ஒரே ஒரு சிலந்தி தான் நான் இந்த பக்கமா ஒரு பீவரை பார்த்தேன்ற மாதிரி சொல்லும். ரொம்ப நன்றின்ட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா சோம்பேறித்தனமா ஒரு பீவர் உட்காந்துக்கிட்டு இருக்கோங்க. ஹே பீவர், என் கூட அங்க இருக்கிற ஒரு குளத்தாண்ட வரியா? அங்க போய் தடுப்பு உருவாக்கணும், அங்க தண்ணி வந்தோடனே மற்ற மிருகங்களும் வந்துடும், இல்லைன்னா அங்க ஒரு ஹைவே ரோடு பிரிட்ஜ் எல்லாம் வந்துரும்ன்ற மாதிரி சொல்லுவா.
என்ன சொல்ற பிரிட்ஜ் ஹைவேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வரட்டா அப்படின்ற மாதிரி தண்ணியில நீந்து போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கரடி பாஞ்சு வந்து அந்த பீவரை தூக்கி தின்ன பக்கம் பாருங்களேன். விடு விடு விடுன்ட்டு மேல ஏறி மண்டை மண்டையா கொட்டு கொட்டுன்னு கொட்டும். வலிக்குது இருப்பா விட்டுறன்ட்டு அதை கீழே வச்சிரும். அந்த பீவர் இப்ப எதுக்கு அவனை தடுத்த? அவன் என்ன சாப்பிட தானே வந்தான். உன் உயிரையே நான் காப்பாத்திருக்கேன், ஏன் இப்படி பேசுற? நீ குளத்து சட்டத்தை மீறிட்ட. பசியில இருக்கிற ஒரு மிருகம் இன்னொரு உயிரினத்தை பிடிச்சா சாப்பிட்டுதான் ஆகணும். உன்னை ராஜா கிட்ட கூப்பிட்டு போனோம்னு சொன்னோன்னா அந்த கரடி கவி கொண்டு போயிட்டு இருக்கு. அப்போ இங்க டாக்டர்ஸை காட்டுறாங்க. அவளை கண்டுபிடிக்கவே முடியன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லும்போது அவங்களும் வருத்தமா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கொக்கோட உடம்புக்குள்ள இன்னொரு அசிஸ்டன்ட் போய் அங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ மேபிள் மறுபடியும் பட்டன் ஆன் பண்ணி பேசுறா. மேபிள் நீ இப்போ எங்க இருக்க? இவங்களும் லொகேஷனை தேடிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஏதோ குளத்து சட்டம்னு சொல்றாங்க, எனக்கு எதுவுமே புரியல. இப்போ ராஜா கிட்ட கொண்டு போறாங்களா? என்ன ராஜாவா? அவளோட கண்ணு மூலமா எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியுது. எல்லா மிருகங்களும் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி மறந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு, சுத்தி மிருகங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ராஜா இங்க கிரீடத்தோட வருவாரு. அவரும் ஒரு பீவர் தான். எல்லாரும் டான்ஸ் ஆடுங்கன்ட்டு மியூசிக்கை பிளே பண்ணிட்டு ஸ்டெப்பு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இதை பார்த்து வாயை பொழந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனை பாக்குறாரு. ஆமா நீ யாரு? உன்னை எதுக்கு இவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க? அது அப்படின்ட்டு இவ பேச வரும்போதே டாக்டர்ஸ் நீ எதுவுமே பேசாத, சொன்னா கேளு, பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அழகா அவங்களோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறா. ஆமா அந்த கிரீடம் எப்படி அது கிடைச்சிருக்கோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேள்வி கேட்டுன்னு இருப்பான். ராஜா நான் குளத்தோட சட்டத்தை மீறிட்டேன்னு என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவ புது ஆள் இல்ல, இவளுக்கு ரூல் தெரிஞ்சிருக்காது. என் கூடயே வந்துட்டு ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. மொதல் ரூல், இங்க இருக்கிற எல்லாருக்குமே பேர் இருக்கும். பேர் இருந்தா எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இவன் பேர் இது அவன் பேர் இதுன்ட்டு எறும்புக்கு முத கொண்டு பேர் சொல்லிட்டு இருப்பாருங்க. ஒரு மீன் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது கரடி அந்த மீனை பிடிச்சி முழுங்கிடும். ரெண்டாவது ரூல், பசிச்சா யார் யாரை வேணா சாப்பிடலாம். ஏன்னா இங்க எல்லாரும் ஒருத்தரை சார்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மூணாவது ரூல், நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும். யாரா வேணா இருங்க, எவரா வேணா இருங்க, ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லி ஒரு சின்ன இடத்துக்குள்ள போட்டு எலியை அடைச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனா உங்க ரூல்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இவ சொல்லுவா. புரியுது, இந்த இடம் கம்மியா இருக்கு அதானே. ஒரு புழு வந்து சொல்லும், நாங்க இருந்த பழைய இடம் எங்களுக்கு செட் ஆகல, அதனால நாங்க இங்க வந்துட்டோம். இங்க எங்களுக்கு இடமே இல்ல, கொஞ்சம் அடைச்சலா தான் இருக்கு. ஆனா எல்லாருக்காகவும் யோசிச்சுதான் ராஜா இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காருன்ற மாதிரி இந்த புழு சொல்லிட்டு இருக்கோம். அந்த புழுவையும் ஒரு பறவை வந்து தூக்கிட்டு போயிடும். பசிச்சா சாப்பிட்டு தானே ஆகணும்ன்ற மாதிரி ராஜா சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தரை சார்ந்து இருக்காங்க. மிருகங்கள், பாம்புகள், பறவைகள், அப்புறம் மனுஷங்க. என்ன மனுஷங்களா? அவங்க இந்த குளத்து பக்கத்துல வரதே இல்லையே. இல்ல, மனுஷங்களோட ஊரும் நம்ம இடமும் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா மனுஷங்க உங்களை மாதிரி யோசிக்க மாட்டாங்க. இல்ல, அவங்க மனசுக்குள்ள வச்சுப்பாங்க, ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். அப்படியா? சரி விட்டுட்டு போங்க. நான் எதிர்பார்த்தேன், நான் கொஞ்சம் ஹேண்ட்ஸம் அழகுதான், பொண்ணுங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வரதுலாம் சகஜம் தான். ஐயோ அதை பத்திலாம் பேசல, அதை பத்தி பேசி இடத்துல சாவடிக்காதரான்ற மாதிரி கத்திட்டு இங்க பாருங்க, எனக்கு அந்த இடத்துல குளத்தை உருவாக்கணும். நீங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து வாழ்ந்தா பிரச்சனையும் இருக்காதுல்ல. ஆனா அங்க வர முடியாது. அந்த இடத்துல சத்தம் வருது. சத்தமா எந்த மாதிரி? இந்த மாதிரி வருது. ஆட்டு கத்துவாரு. கரடி அந்த பக்கம் வந்துட்டு ஆண்ல ஒயின்னு வருது, இல்ல கொய்யின்னு வருதுட்டு ஒரு மாதிரி எல்லா மிருகங்களும் கத்திக்கிட்டே இருக்கோங்க. எனக்கு ஒன்னும் அப்படி கேட்கலையே. சரி வா, நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன்ற மாதிரி இவர் கூப்பிட்டு போறாரு. பின்னாடியே எல்லா மிருகங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் நல்லா தான் பேசிட்டு வந்திருப்பாரு. திடீர்னு ஐயோ எனக்கு காது வலிக்குதுன்னு காதை முடிப்பாரு. ஆனா எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. என்ன கேட்கலையான்ட்டு மத்த மிருகங்களும் தூரமா நின்னுகிட்டு இருக்கு. அப்போனா மிருகங்களுக்கு மட்டும் கேட்குற ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி தான் இங்க கேக்குதுன்ட்டு ராஜாவே படுக்க போட்டு ஆண்டனவா யூஸ் பண்ணுவா பாருங்களேன். அவர் கத்தி கதறிக்கிட்டு இருப்பாரு. எந்த இடத்துல அவர் ஓவரா ரியாக்ட் பண்றாரோ அங்கிருந்து தான் சத்தம் வருதுன்னு கரெக்டா கெஸ் பண்ணுவா. பார்த்தா ஒரு மரத்துக்கு மேல ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீக்கரை பயன்படுத்தி தான் அந்த மாதிரி சவுண்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவ பக்கத்துல போய் பார்த்தா அது உண்மையான மரமே இல்ல, இரும்புல செஞ்சிருக்காங்க. மேல கஷ்டப்பட்டு ஏறி அந்த ஸ்பீக்கரை உடைக்க ட்ரை பண்றா. இப்போ அந்த கொக்கு அசிஸ்டன்ட் கொக்கு உடம்புக்குள்ள போயிட்டு ஒழுங்கா என் கூட வா மேபிள்ன்ற மாதிரி சொன்னா கேட்க மாட்டா. அது உண்மையான மரம் இல்லன்றதே கொக்கு மூலமா சயின்டிஸ்ட்க்கு இப்பதான் புரியுது. இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல மேப்ல கொண்டு வா, அவ ரொம்ப நேரம் உடம்புல சேராம இருக்கான்ற மாதிரி கத்துவாங்க. அவர் இவளை பிடிச்சி இழுன்னு இழுப்பாரு. அவ வாழை வச்சு தட்டி விட்டு அந்த மரத்தை கீழே விழ வச்சிடறா. ஸ்பீக்கர் உடஞ்சதுனால அந்த இடத்துல சத்தம் நின்றுடுச்சு. நல்ல வேலை பண்ணுன்ட்டு எல்லாருமே பாராட்டுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம குளத்தை உருவாக்கிடலாமா? இல்ல, நம்ம பார்ட்டி பண்ண போறோம். என்ன பார்ட்டியா? ஆமா அப்படின்ட்டு மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இவர் பீவர்ஸ்க்கு ஆர்டர் தராருங்க. எல்லா பீவர்ஸும் குச்சி கல்லுங்க எல்லாத்தையும் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் மாதிரி உருவாக்குது. அந்த பக்கம் ஓட மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கோம். இவங்க அந்த தண்ணியை தடுக்கிறது மூலமா தேங்கி ஒரு இடத்துல நிக்க வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடம் ஒரு குளமா மாறிடும். மறுபடியும் எங்களோட வீடு கிடைச்சிருச்சுட்டு எல்லா மிருகங்களும் அங்கேயே வந்து வாழ ஆரம்பிச்சிருது. ஹீரோனிக்கு இதெல்லாம் பார்த்த உடனே அந்த பாறையில மறுபடியும் அவ பாட்டியே கண்ணுக்கு தெரியுறாங்க.
சரி என் கூட வான்ற மாதிரி ராஜா கூப்பிடுவாரு. இல்ல என் வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்பி ஆகணுன்ற மாதிரி சொல்லுவா. இல்ல கொஞ்ச நேரம் வந்துட்டு போன்ட்டு எல்லா பீவர்ஸும் கூப்பிடும். சரி நானும் அவ 2 தண்ணியில குதிச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பா. இங்க மேயர் பிரிட்ஜ கட்டுறது விஷயமா எல்லாரு கூடயும் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் கால் வருது. அந்த மரம் உடைஞ்ச விஷயத்த பத்தி தான் சொல்றாங்க. இங்க ஹீரோயினிக்கு நீச்சல் அடிச்சு வரவே தெரியல. உனக்கு நீந்த தெரியலையா? இங்க பாரு ரிலாக்ஸா இரு. உன்னோட வாள பயன்படுத்து, கைகளையும் பயன்படுத்து. உன்னால அழகா நீச்சல் அடிக்க முடியும்ன்ற மாதிரி ராஜா சொல்லி தராரு. அது மூலமா இவ சூப்பராவே நீச்சல் அடிச்சு வந்துகிட்டு இருக்கா. சரி என்ன பத்தி சொல்றேன்ட்டு ராஜா அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவர் பொறந்த உடனே ரொம்ப நல்ல மனசுக்காரரா இருந்திருக்காரு. நீ ராஜாவாக தகுதியில்லைன்ற மாதிரி இவரோட அப்பா சொல்லியிருக்காரு. ராஜா எப்பேற்பட்டவர்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்ல குணம் இருக்குன்ட்டு நினைக்கிறவரு. அப்ப உங்க அப்பா ரொம்ப மோசமானவரா? இல்ல அவர் செயல் பின்னாடியும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். எல்லாருக்குள்ளயும் நல்லது இருக்கு. எல்லாரையும் அப்படி பார்க்க கூடாது ராஜா. சில மனுஷங்க ரொம்ப கெட்டவங்க. இல்ல மனுஷங்க ரொம்ப கிரேசியான விஷயத்த செய்வாங்கன்னு அந்த ஸ்பீக்கரை எடுத்து காட்டுறாரு. அந்த ஃபேக்கான மரத்த அங்கே கொண்டு வந்து வச்சானே அவனையும் நல்லவன் சொல்றீங்களா? அவன் ரொம்ப மோசமானவன். அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தனா அவனுக்குள்ள இருக்கிற நல்லவனும் வெளியே வருவான்ற மாதிரி சொல்லுவாரு. நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாரையும் நம்புறீங்க? உன்ன நம்புறேன்ல அந்த மாதிரி தான்ற மாதிரி சொல்லுவாரு. இவ வாயடிச்சு போயிருவா. ஏன்னா இவளே ஒரு மனுஷி இல்ல. எனக்கு வாரிசு கிடையாது. எனக்கு அப்புறம் நீ இந்த ராஜ்யத்தை பாத்துக்கிறியான்ற மாதிரி கேட்பாரு. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உண்மையான பீவர் இல்லன்ட்டு சொல்ல வரும்போது டம்முன்னு ஒரு சத்தம். அந்த பீவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்திக்கிட்டு வருது. எல்லா மிருகங்களும் வருது. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பிரிட்ஜை மறுபடியும் பாம்பு வச்சு மனுஷங்க வெடிச்சிட்டு அந்த ஃபேக்டரியும் ஸ்பீக்கரையும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ராஜா இதுக்கப்புறம் நம்மளால அங்க வாழ முடியாது. நம்மளோட வீடு போயிருச்சு. பழைய இடத்துக்கே போயிடலான்ற மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. நீங்க இப்படி போக கூடாது. நம்ம சண்டை போட்டு போராடணும். யார்கிட்டயாவது நம்ம உதவி கேட்டா நல்லா இருக்கும். சொன்னா கேளுங்கன்ற மாதிரி சொல்லுவா. நீ ராஜாக்கே அட்வைஸ் தரியா? ஆமா தரேன். அப்போனா சூப்பர். நீ தான் இதுக்கப்புறம் என்னோட அடுத்த வாரிசுன்ற மாதிரி ராஜா அறிவிக்கிறாரு. எல்லாருமே சந்தோஷமா கத்துறாங்க. நான் சில பேர்கிட்ட உதவி கேட்கிறேன்ற மாதிரி உதவி கேட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க தானே ராஜா. நீங்க யார்கிட்ட உதவி கேட்க போறீங்க? நான் வெறும் மேமலுக்கு மட்டும் தான் ராஜான்ற மாரி சொல்வாரு. அதாவது இவர் பாலூட்டி இனத்துக்கு மட்டும் தான் ராஜா. இவர் அப்படி சொல்லும்போது மேல பார்த்தா பறவைகள் பறந்து வருது. பறவைகள் இனத்துக்குன்ட்டு ஒரு ராஜா இருக்காரு. இத பார்த்தோனே அசந்துர்றா. அப்புறம் மீன் இனத்துக்கு ஒரு ராணி, தவளை இனத்துக்கு ஒரு ராஜா, அதுக்கப்புறம் பாம்புகளுக்கு சில ராஜாக்கள் இருக்காங்க. கடைசியா பூச்சி இனத்துக்கு ஒரு பட்டாம்பூச்சி ராணியும் வந்து சேர்றாங்க. சரி உள்ள போலாமான்ட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. ராஜா போம்போதே சொல்றாரு, "நீ எதுவும் பேசாத. நானே எல்லாம் பாத்துக்கிறேன்ட்டு." வெளிய பார்த்தா ரோபோட் உடம்புக்குள்ள பூந்து கொக்காவும், முயலாவும் 2 அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. நீ இங்கே இருன்ற மாரி முயல் மட்டும் உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கு. பூச்சிகளோட ராணிக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு. உங்களோட குளத்த அழிச்சிட்டாங்க. உங்களோட இடம் போயிருக்கு. அத பத்தி தானே பேச கூப்பிட்டுருக்கீங்க? ஆமா. எனக்கு நீங்க உதவி பண்ணணுன்ற மாரி கேட்டா, முடியாது. இது உங்களோட பிரச்சனை. நீங்க தான் பாத்துக்கணும்னு அவங்க சொன்னோனே, மத்த எல்லா ராஜா ராணிகளும் ஆமா, ஆமான்ற மாரி அதுக்கு ஜால்ரா தட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ட்ரை பண்றாங்க. ஹீரோ நீ சொல்ல சொல்ல கேட்காம ரொம்ப கோவத்துல ஸ்பீக்கர கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறா. இங்க பாருங்க. இது எங்களோட இடம். அப்புறம் உங்களோட இடம் இருக்கு. பாம்புகள் இடம், தவளையோட இடம். மனுஷங்க இதே மாரி ட்ரீய கொண்டு வந்து திரும்ப வைப்பாங்க. உங்களோட இடத்தையும் அழிப்பாங்க. அந்த இடத்தையும் ஆக்கிரமிச்சுப்பாங்க. நீங்க இதே மாரி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தா, உங்களோட இடமும் பறி போயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் மேயர் ஜெர்ரி. என்ன ஜெர்ரியா? அவன் யாரு? அவன் தான் மனுஷங்களோட ராஜான்ற மாரி சொல்லிடுறா. என்ன மனுஷங்களோட ராஜா எங்கள அழிக்க ட்ரை பண்றானா? இத விடவே கூடாது. அதே இடத்துல பட்டாம்பூச்சி ராணியோட பையன் இருப்பான். எனக்கு பசிக்குது வீட்டுக்கு போலாமான்ற மாரி பேசிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் இருன்ற மாரி ஹீரோயினி சொல்ற எல்லாத்தையும் ராணி கேட்டுன்னு இருப்பாங்க. அவன் உங்க எல்லாரையும் கொன்றுவான்னு சொன்னோனே பயந்துடுறாங்க எல்லாருமே. அப்போ பட்டாம்பூச்சி மட்டும், அப்போனா சரி. நம்ம மனுஷங்களோட ராஜாவான ஜெர்ரிய அப்படியே நசிக்கிரலான்ற மாரி சொல்றா. நசிக்கிரலாம் நசிக்கிரலான்ட்டு எல்லாருமே அதுக்கு ஒத்துக்குறாங்க. என்ன நசிக்கிரலாமா? அதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாரி ராஜாவ திரும்பி பார்த்தா, கதைய முடிக்க முடிவு பண்ணிட்டாங்கன்ற மாரி சொல்றாரு. இதனால தான் இவள பேசவே வேணான்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. அவர மிரட்டி விட்டா மட்டும் போதுமேன்ற மாரி சொன்னா, இல்ல ராஜாவ கொல்லணும் கொல்லணும்ன்ட்டு அந்த புழு எல்லாருமே கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஆளுக்கு சிக்னல் தாங்கன்னு சொன்னோனே மேல பறந்து சிக்னல் தந்துகிட்டு இருக்காங்க. உடனே ராஜா எனக்கு இதுல விருப்பம் இல்லன்ற மாரி சொல்வாரு. ஹீரோனியும் பேசுவா. நாங்க உங்களுக்காக சண்டை போட வந்தா இப்போ நீங்க பின் வாங்குறீங்களா? உங்கள விட மாட்டேன் விட மாட்டேன்ட்டு ராணி தட்டிக்கிட்டே இருப்பாங்க ஹீரோனிய. இல்ல வேணாம் வேணான்ட்டு அவங்கள தடுக்க ட்ரை பண்ணி கையால நசுக்கி கொன்றுவாங்க. எல்லாருமே அப்படியே மிரண்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே செவுத்துல தடவிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்ற மாரி ராஜாவ இழுத்துட்டு வெளிய ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த முயலும் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுது. முயல நசுக்கி உடைச்சு விட்டுர்றாங்க. அசிஸ்டன்ட் வெளிய வந்துடுறா. அவள எப்படியாவது காப்பாத்துன்னு டாக்டர் சொன்ன உடனே இன்னொரு அசிஸ்டன்ட் பறந்து வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போவான். இருந்தாலும் ராஜாவ அவ காப்பாத்தி ஆகணும்னு திரும்ப கொக்க திருப்பிட்டு போய் ராஜாவையும் தூக்கிட்டு வந்துடுறா. அப்போ பறவைகள் வந்து இவரை தாக்குன உடனே அவரும் வெடிச்சு மறுபடியும் அவரோட உடம்புக்கே வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் ஒரு மலையோட உச்சியில மாட்டிக்கிறாங்க. பாம்புகள் வந்துகிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம ஹீரோயினி ராஜாவை புடிச்சிட்டு மலை மேல இருந்து கீழே குதிச்சிடுறா.
அடுத்து இங்க மத்த ராஜா ராணிங்க பேசிட்டு இருக்காங்க. பூச்சியோட ராணி செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பீவரோட ராஜாவும் செத்து போயிட்டாரு. இப்போ என்ன பண்றது? மனுஷங்க வேற ரோபோட் உருவாக்கி இருக்காங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த புழு போதும் நிறுத்துங்க. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் தான் பூச்சிகளோட ராஜா அப்படின்ட்டு கிரீடத்தை மாட்டிக்கிறான். இந்த மனுஷனை நம்ம கொல்றோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் பட்டாம்பூச்சியா மாறதுக்கான ப்ராசஸ்குள்ள போயிடுறான். இங்க 2 பேரும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு ஒரு ஓரம் வந்து ஒதுங்கிடுவாங்க. ராஜா எந்திரிச்சோன்னா பேசாம நடந்து போயிட்டு இருப்பாரு. எங்க போறீங்க? நீ எப்பேற்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்க பாத்தியா? பூச்சிகளோட ராணியை கொன்னுட்ட. என்னோட இடத்த விட்டு நான் பயந்து இப்போ ஓடி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம மனுஷனோட ராஜாவை இப்போ கொல்ல போறாங்க. நான் அவங்க கையில காலில் விழுந்தாதான் அதை தடுக்க போறேன். அவங்க எப்பேற்பட்ட தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துப்பேன். இல்ல நீங்க அங்க போகாதீங்க. ஏன் போக கூடாது? உனக்கு வெறும் அந்த குளத்தை காப்பாத்தணும். அது மட்டும் தானே முக்கியம். உன்கிட்ட நான் எவ்வளவு சொன்னேன் பேசாதன்ட்டு ஏன் குறுக்க பேசினேன்? ஏன்னா நான் தனியா போராடி டயர்ட் ஆயிட்டேன். நான் ஆசைப்படுறது வெறும் ஒரே ஒரு விஷயம் தான்ட்டு அவங்க பாட்டி கூட இருந்த விஷயம், அவங்க இறந்த விஷயம் எல்லாமே நினைச்சு பார்த்தா அழ ஆரம்பிச்சிருவா. நான் தனியா போராடுறேன். ஒரு தடவை போராடி தோத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் வேற யாருக்கும் அதை பத்தி கவலையே இல்லைன்ட்டு அழ ஆரம்பிச்சிருவா. டக்குன்னு ராஜா கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு இருக்கு. உனக்கு அந்த குளம் அவ்வளோ முக்கியம்னா நம்ம சேர்ந்து அதை காப்பாத்தலாம். நீங்க திரும்ப என்ன நம்புவீங்களா? நம்பிக்கைங்கிறது நாங்க கட்டுற டேம் மாதிரி. அது அடிக்கடி லீக்கேஜ் ஆகும். அது சரி செய்யறது தானே எங்களோட வேலை. அதுக்கு முன்னாடி நம்ம மனுஷனோட ராஜாவை காப்பாத்துறோம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் இங்க சார்ந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குளத்தோட ரூல்ஸ் படின்னு சொல்லும் போதே, ஆமா குளத்தோட ரூல்ஸ் படின்ட்டு கரடி பல்லி இன்னொரு பீவரும் இங்க வந்துரும். உடனே ராஜாக்கு கிரீடத்தையே ரெடி பண்ணி மாட்டுருவாங்க. பாத்தியா மேபிள், நீ தனியா இல்ல, இவங்களும் உன் கூட இருக்காங்க. யாரு மனுஷனோட ராஜாவை காப்பாத்த வரீங்க? நானு. அப்போ பல்லி மட்டும் எப்படி காப்பாத்த போறீங்க? எப்பேற்பட்ட கேள்வி கேட்டடா. எப்படி காப்பாத்த போறோம்னு யோசிக்கும் போது மேபிள் ஐடியா தர ஆரம்பிச்சிடுறா. அந்த குளத்தாண்ட அவர் பிரிட்ஜ் கட்டுறதுனாலதான் எல்லா மிருகங்களும் கோவத்துல இருக்காங்க. அவரை மட்டும் நம்ம பார்த்து பிரிட்ஜ் கட்டுறதை தடுத்துட்டோம்னா எல்லா மிருகங்களும் அமைதியாயிடும்ன்ற மாதிரி ராஜாவே சொல்றாரு. அடுத்து மறுநாள் காலையில இந்த பிரிட்ஜ் கட்டுறதுனால நடக்க போற நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவங்க அம்மாக்கு அவர் கையிலேயே சமைச்சு கொடுத்துட்டு வண்டியில ஏறி உட்கார்றாரு. பார்த்தா பீவர் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. வண்டிக்குள்ளேயே அவரை போட்டு பல்லி லாக் பண்ண பாருங்கள, செம்ம சீனு. அவரோட போனை பீவர் எடுத்து ஃபேஸ் லாக்கை வச்சு ஓபன் பண்ணி நம்ம ஹீரோனி கிட்ட கொடுத்துடுறான். ஹீரோனி டெக்ஸ்ட் மூலமா நான் உங்களோட ஃப்ரெண்டு தான், எதுவுமே பயப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி மெசேஜ் பண்ணுது. ஒரு ராஜா கிட்ட இன்னொரு ராஜா பேசினாதான் புரியும்ட்டு பீவர் வந்து பேசும். ஆனா அவருக்கு பீவர் கத்துற மாதிரி தான் சத்தம் கேட்கும். என்ன விட்டுருங்கன்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. சீக்கிரமா இங்கேருந்து போ, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னோன்னே பறவைகள் சுத்தி வளைச்சிருது. அவனும் வண்டி எடுத்துட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கா. இவளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் கரெக்டா தான் வண்டி ஓட்டுன்னு போயிட்டு இருக்காரு. எங்க இந்த போனை காட்டுன்னு ராஜா வாங்கி அதுல இருக்கிற எமோஜிஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே இன்னொரு பீவரும் வந்து உட்காந்துக்குது. பல்லியும் வந்து மாறி அழுத்த இவருக்கு எதுவுமே புரியாம கன்ஃபியூஸ்ட் ஆகுறாரு. போதும் நோண்டது என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி ஹீரோனி வாங்கிக்கிறா. வெளியே நிறைய பறவைகள் பறந்து வந்துகிட்டு இருக்கு. இதை இவங்க ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது மேயர் கதவை திறந்து விட்டுறாரு. எல்லாருமே பறந்து வெளியே போயிடுறாங்க. ஆனா கரெக்டா கரடி வந்து கேட்ச் பிடிச்சிட்டு வண்டி பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோனி தான் தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணாலும் இவன் வண்டியை நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருக்கான். இன்னொரு வண்டியில டாக்டர் வந்துட்டு மேப்பிள் மைக் ஆன் பண்ணுன்ற மாதிரி கத்துறாங்க. இவ்வளவு ஆன் பண்ணிடுறா. ரொம்ப நேரம் உன் உடம்பு விட்டு பிரிஞ்சிருக்க, சீக்கிரமா உன் உடம்பு கான்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நான் ஜெரியை காப்பாத்திட்டு வரேன்ற மாதிரி சொல்லுவா. அவரை எதுல இருந்து காப்பாத்த போறேன்ட்டு கேட்கும் போது ஏகப்பட்ட பறவைங்க லைனா தண்ணியில விழுந்து ஒரு பெரிய ஷார்க்க தூக்கிட்டு வர பாருங்கள, செம்ம சீனு. மேயரே மிரண்டுறாரு இதை பார்த்து. ஹே பீவர், நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இவரை கொல்ல சொல்லி உத்தரவு வந்திருக்கு. ஒழுங்கா வண்டி நிறுத்திட்டு கீழே இறங்குறியா? இல்ல, நான் இவரை காப்பாத்த போறேன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. முடிஞ்சா ட்ரை பண்ணிக்கன்ற மாதிரி ஷார்க் அங்கிருந்து பறந்து போயிடுது. ஒரு டனலுக்குள்ள போவாங்கங்க. டனலுக்கு ஆப்போசிட்ல ஷார்க் வரும் பாருங்களேன். நம்ம ஹீரோனி தான் வண்டியை திருப்பி காப்பாத்துறா. டாக்டர் வண்டியும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுது. இங்க பீவரை வந்து அடக்க ட்ரை பண்ணும்போது ரூஃப் டாப் ஓபன் ஆயிடுது. இவ பேசுறது மேயருக்கு எதுவும் கேட்கவே மாட்டேங்குது. உடனே டாக்டரோட வண்டிக்கு ஒரு ஜம்ப் அடிச்சு அவங்களோட காலில் இருக்கிற ஹெட்போனை தூக்கிட்டு வந்துடுறா. அவங்களோட வண்டி ஒரு இடத்துல நின்றுது. ஷார்க் வண்டி மேல உட்காந்து கடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு இவங்க 3 பேரும் இறங்கி ஷார்க்கோட வாயை மூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனி எப்படியோ கஷ்டப்பட்டு ஹெட்போனை காதுல மாட்டிடுறா. மேயர், நான் தான் மேப்பிள், சொல்றதை கேளுங்க. என்ன மேப்பிளா? இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கனவு தானே கண்டுகிட்டு இருக்கேட்டு வண்டியை விட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாருங்க. ஷார்க்கு கடிக்க பக்கத்துல வரும்போது ஹீரோனி ஸ்டேரிங்க திருப்புவா. ஒரு மலையில பறந்துகிட்டே 2 பேரும் போவாங்க. இருந்தாலும் ஹீரோனி வண்டியை திருப்பி வேற வழியா எடுத்துட்டு வந்துருவா. ஷார்க்கு கரெக்டா தண்ணியில விழுந்து தப்பிச்சிருது. மேயருக்கு இப்பதான் இது கனவில்லைன்ட்டே புரியுது. ஹீரோனி முன்னாடி வந்துட்டு, இங்க பாருங்க, நான் தான் மேப்பிள், உங்களை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன். பறவைகள் தான் உங்களை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி கட்டி பிடிச்சுப்பாரு. குளத்தினால தான் இப்ப ஏற்பட்ட பிரச்சனை. குளத்தை மட்டும் நீங்க விட்டுருன்னு சொல்லுங்க, எல்லா மிருகங்களும் உங்களை விட்டுரும். இல்ல அதை பத்தி மட்டும் பேசாத, அதை தவிர்த்துட்டு வேற 2 3 டீல் கூட நம்ம போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லுவாரு. இல்ல, குளம் தான் எனக்கு வேணும். சொன்னா கேளு, என்னால அது முடியாதுன்ட்டு ஒட்டாரமா நிக்கிறாரு. இவளுக்கு ரொம்ப கோவம் வருதுங்க. அவ இங்கதான் இருக்கான்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறா.
ராஜா தடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறா. அந்த டைம்ல டாக்டரோட அசிஸ்டன்ட் வந்து நெட்ட போட்டு பிடிச்சி ஹீரோயினை தூக்கிட்டு போவான். தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவா. மேயர் வந்து பிடிச்சிடுறாரு. அவளோட ரோபோட் கை கூட கொஞ்சம் உடஞ்சிரும். அவளை காப்பாத்துறதுக்காக ராஜாவும் பின்னாடி வந்துகிட்டே இருப்பாரு. அந்த மிஷின்ல வச்ச உடனே அவளோட நினைவுகள் மறுபடியும் அவளோட உடம்புக்கே திரும்பிடுது. மேபிள் கொஞ்ச நேரம் அசையாம இரு, உன்னோட மூளை கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகணுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜா வந்து அவளை கொன்னுட்டாங்க போல இருக்குன்ட்டு ரொம்ப பயந்து அவளை இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போதான் உடஞ்ச கையை பார்த்து இவ்வளவு ரோபோட்டான்ட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே எல்லா பாம்புங்களும் வந்து இவங்களை பிடிச்சிருது. அடுத்த சீன்ல ஹீரோனி மயக்கத்துல இருந்து தெளிரா. டாக்டர் வந்து மேயரோட முகத்தை அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்தோட மொத்த கண்ட்ரோலும் மிருகங்கள் கையில தான் இருக்கு. ராணியோட பையன் பிறந்து வந்துட்டான். அவன் தான் இப்போ பூச்சிகளோட புது ராஜா. அவன் என்ன பண்றான், ஒரு மிஷின்குள்ள போய் அவனோட நினைவுகளை வேற ஒரு ரோபோட்குள்ள செலுத்துறான். இங்க என்ன நடக்குது? இந்த பூச்சிங்க என்ன மிரட்டி ஒரு ரோபோட்டை செய்ய வச்சிருக்காங்க. அவங்க ரிவர்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க இந்த டெக்னாலஜின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன மனுஷனை நீங்க உருவாக்கி இருக்கீங்க? வேற யார அப்படின்ட்டு மேயரை பாக்குறாங்க. பார்த்தா மேயர் ரூபத்துக்கு அச்சாசலா ஒரு ரோபோட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ இவன் தான் படத்தோட வில்லனே. எப்படி இருக்க மேப்பிள்? நீயா? ஆமா நானே தான். என்னடா உங்களுக்கு கழுத்துல வால் முளைச்சிருக்குன்னு டைய புடுங்கி போட்டிருப்பான். இதுக்கப்புறம் எல்லா மனுஷங்களையும் நான் காலி பண்ண போறேன். அதுவும் எப்படி தெரியுமான்ட்டு அந்த ஸ்பீக்கர்ஸ் எடுத்து காட்டுறான். நீங்க எப்படி சத்தத்தை உருவாக்கி எங்களை அங்க இருந்து விரட்டினீங்களோ, ஹை ஃப்ரீக்வன்சி வச்சு எல்லா மனுஷங்களையும் நான் கொல்ல போறேன். இங்க பாரு, எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி கெட்டவங்க கிடையாது. ஹோ, அதை நீ சொல்றியா? இந்த பொம்மைக்குள்ள போய் எங்க கூட்டத்துக்குள்ளேயே வந்து எங்களை ஏமாத்தினால நான் சரியா தானே சொல்றேன். பீவரோட ராஜான்னொன்னு அவரும் அங்க நடந்து வராரு. நீ இவரை ஏமாத்திருக்க. இதுக்கப்புறம் ஏன் திட்டப்படி தான் எல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி அவன் கிளம்பி போயிடுறான். அந்த பார்வையிலேயே ஹீரோனி ரொம்ப சோகமாயிடுறா. மேயர் இங்க கத்திக்கிட்டே இருப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மிருகங்களுக்குள்ள மிருகத்தோட வேஷம் போட்டு போயிருக்க. அதுங்க எல்லாமே கோவம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரையும் அழிக்க போகுது. திடீர்னு இவளுக்கு அவங்க பாட்டி கண்ணு முன்னாடி நின்று அமைதியா இருன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மாதிரி நிதானம் ஆகுறா. மேயர் கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே, சரி நிறுத்து போதும். நம்ம எப்பேற்பட்ட உன்னோட பகுதினா நம்மளோட கோவம்லாம் இது முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அப்படி நம்ம எதோட பகுதியா இருக்கோம்? எல்லாத்தோட பகுதியா இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒருத்தரை சார்ந்தவங்க. இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்மளால தப்பிக்க முடியும் ஜெரி. அதுக்குள்ள நீ மண்டையை விடு. நானும் அதுக்குள்ள மண்டையை விட மாட்டேன். மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டேன்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி மண்டையை விட்டு தொலை. ரெண்டு மண்டையை உள்ள விடுறாரு. இப்போ இவரோட நினைவுகள் அந்த பீவரோட உடம்புக்குள்ள போயிடுது. பீவரோட ரூபத்துல மறுபடியும் கண்ணை முழிச்சோடனே ஹீரோனியோட கட்டை எல்லாத்தையும் அவுத்து விட்டுறாரு. இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு நீ பிரிட்ஜ் கட்டுற வேலையை ஆரம்பி, நான் உன்னை தடுக்கிற வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆனா நம்ம இப்ப செய்ய போற வேலை அது எல்லாத்த விட ரொம்ப பெருசுன்ற மாதிரி சொல்றா. சரி உன்னோட பிளானை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. மேயரோட ரூபத்திலேயே வில்ல வந்து ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே டாக்டரோட வண்டியில மத்த மிருகங்கள் இது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுன்னு இருக்காங்க. உண்மையான மேயர் அந்த வண்டிக்கு பின்னாடி வந்து இறங்குறாரு. டாக்டர் டீமை காப்பாத்திடுவாருன்னு நினைக்கிறேன். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்கள எத்தனை பேர் பூச்சியை கொண்டு இருக்கீங்க? சின்ன பூச்சி தானே, நசுக்கி கொண்டு இருப்பீங்களே அப்படின்ட்டு கையை தூக்குங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே கையை தூக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இவனோட கோவம் ரொம்ப அதிகமாயிடுது. ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹையா வச்சு பட்டன் அழுத்த போறான். இல்ல வேணாம் நிறுத்து. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நான் உன்னோட அம்மாவை அடிச்சதான். ஆனா பயத்துல நான் அடிச்சேன். எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்லவன் இருக்கான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்ட்டு. ப்ளீஸ் இத நிறுத்திரு. இது எல்லாத்தையும் பீவரோட ராஜா கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இவன் அழுகுற மாதிரி அழுது சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரிலாம் பண்ணா நான் கேட்டுருவேனா? வண்டியில இருக்க மிருகங்க திரும்பி பார்த்தா டாக்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பனா பிளான் பியை வேலை செய்ய வச்சிருக்கேன்ற மாதிரி கத்துறா. அந்த பீவர் ஒரு ஜம்ப் அடிச்சு வயரை ஜாயின் பண்றான். எல்லா டாக்டரும் வயரை ஜாயின் பண்றாங்க. இவன் கரெக்டா உடம்பு மாற மிஷின்ல தான் இருக்கான். மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ளேயே வந்து பட்டாம்பூச்சியா மாறிடுறான். திரும்ப அந்த மிஷின்குள்ள போக ட்ரை பண்ணா பீவர் ராஜா தடுப்பாரு. இவனை புடிங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே பீவர் ராஜாவை பிடிச்சிடுறாங்க. திரும்ப அந்த மிஷின்குள்ள போய் மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ளேயே வந்துருவான். இவ போனை புடுங்க ட்ரை பண்ணுவா பாருங்களேன். அது பறந்து அந்த மரத்து மேலேயே போயிருது. அந்த போன் எடுத்து உங்க எல்லாரையும் முடிச்சு ரெண்டு பூச்சி மாதிரியே தவழ்ந்து தவழ்ந்து மரத்து மேல ஏறிக்கிட்டு இருப்பான். ஹீரோனியும் போய் தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. டாக்டர் வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டா. மேல ஏறி போகும்போது அவனோட மாஸ்க் கையில மாட்டி கீழே விழுந்துரும். அவளும் கீழே விழுவா. நல்லவேளை சேஃபா லேண்ட் ஆயிடுவா. அந்த போன் எடுத்து ஃபேஸ் ஐடி வச்சு ஓபன் பண்ண ட்ரை பண்ணா. இப்பதான் மூஞ்சி ரோபோட்டா இருக்கே, அது ஓபன் ஆகாது. உங்க எல்லாரையும் நான் அழிச்சிருவேன். உங்களை மட்டும் இல்ல, பாம்புகள், வாத்துகள், தவளைகள்ட்டு எல்லா இனத்தையும் அழிச்சு நான் மட்டும்தான் ஆழ்வன்ட்டு பைத்திய மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இப்பதான் மத்த ராஜாக்களுக்கும் புரியுது இவன் ரொம்ப மோசமானவன்ட்டு. மரத்தை இவன் ஆட்டினதுல ஸ்டேஜ் மேல விழுந்து அந்த ரோபோட் வெடிஞ்சு மறுபடியும் பட்டாம்பூச்சிக்குள்ளேயே வந்துடுறான். அந்த இடமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பீவரோட ராஜா இதை பார்த்தோன்னே வெளியே கிளம்பி போவாரு. நீ எங்க போறேன்ட்டு மத்த பேர்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லாம உதவி பண்ண போறேன், மேபிளுக்கு உதவி பண்ண போறேன்ட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. வில்ல அங்க பறந்து வந்து அவனை விடாதீங்க புடிங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஆனா தவளை ராஜா அவனை பிடிச்சி தின்றுவான். ஹீரோனி இங்க இருக்கிற எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருக்கும்போது அவளோட காதுல இருந்த ஹெட்போன் கீழே விழுந்து உடஞ்சு போயிடும்.
டாக்டர் இவள காப்பாத்த ட்ரை பண்ணா அந்த கூட்ட நெரிசல்ல டாக்டரையும் தள்ளிட்டு போயிருவாங்க. இவ எல்லாரையும் காப்பாத்தி அந்த ஜாக்கெட்ட வச்சு அந்த இடத்துல இருக்கிற நெருப்ப அணைக்கி பாப்பா. ஏன்னா அவளுக்கு ரொம்பவே புடிச்ச அந்த குளம் இருக்கிற இடம் தான் அது. அந்த ஜாக்கெட்டே எரிஞ்சு போயிடும். அப்ப அந்த பீவரோட ராஜா தான் வந்து இங்கிருந்து போன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. இவர் பேசுறது எதுவுமே இப்போ இவளுக்கு கேட்காது. அவர் மேலேயே ஒரு மரம் விழுந்து அவருக்கு அடிபட்டுரும். நான் உங்கள காப்பாத்துறேன்னு கூப்பிட்டு வெளிய போக ட்ரை பண்ணா சுத்தி நெருப்பு வந்துரும். அப்போ கரடி அங்க ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு வரோங்க. அது மேல ஏறி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள ஃபுல்லா தீயணைப்பு வண்டிகள் வந்துருச்சு. இவங்க உருவாக்குன குளத்தாண்ட தான் எல்லாருமே வந்திருக்காங்க. நெருப்பு வந்து மனுஷங்க வாழ்ற பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அங்க மட்டும் போச்சுன்னா வீடுகள்லாம் எரிஞ்சிரும். ஹீரோனி வந்து அந்த குளத்தை பாக்குறா. நிறைய தண்ணி இருக்கு. அவ ஒரு விஷயத்த யோசிக்கிறா. அப்படியே அந்த பீவர் ராஜாவை பார்க்கும்போது அவரும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறாரு. தலையாட்டி அவளோட கட்டுல கையச்ச வைக்கிறாரு. என்னன்னா இந்த பாலத்தை உடைச்சி இங்க இருக்கிற தண்ணியை வச்சு அந்த நெருப்பு அணைக்கிறது. எல்லா பீவர்ஸையும் பயன்படுத்தி அவர் அந்த குச்சிகளை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. மாறி மாறி எடுக்கிறாங்க. ஆனா நிறைய இருக்கிறதுனால அவங்களால போராட முடியல. அப்போ மேல பார்த்தா பறவைகளோட ராஜா ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்காருங்க. எல்லா பறவைகளும் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. தவளைகளோட ராஜா வந்து அவரும் ஹெல்ப் பண்றாரு. அவர் சின்ன கிரீடத்தை வந்து ஒரு எறும்பு மேல மாட்டிடுறாரு. இனிமே பூச்சிகளோட ராஜா இவர் தான் போல இருக்கு. இவர் எறும்புகளுக்கு சிக்னல் கொடுத்த உடனே எறும்புங்களும் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்க மட்டும் சும்மா வந்துட்டு மீனோட ராணி ஷார்க்க கொண்டு வந்திருக்காங்கங்க. ஷார்க் வந்து ஒரு முட்டு அந்த பிரிட்ஜ் உடஞ்ச உடனே தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது. ஊர்ல இருந்த மொத்த நெருப்பும் அணைஞ்சு போகுது. மிருகங்க செஞ்ச தியாகத்து மூலமா தான் மனுஷங்களோட வீடுகள் தப்பிச்சிருக்கு. இப்பதான் மேற்கு புரியுது. எல்லாருமே எல்லாரையும் சார்ந்து தான் வாழ்றாங்கன்றது. ஹீரோனியும் ராஜாவும் அந்த கொலத்தட்டம் வந்து பார்த்தா அந்த இடமே எரிஞ்சு போயிருக்கு. மேயர் வண்டியும் வேலை செய்யற ஆட்களையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. மறுபடியும் அந்த பிரிட்ஜை தான் கட்ட போறாருன்னு நினைச்சு அவ மனசொடைஞ்சு அங்கிருந்து போவா. சீக்கிரம் இந்த இடத்த தரவா கிளீன் பண்ணுங்க. இந்த இடத்துல இனிமே பிரிட்ஜே இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ராஜா சொன்ன மாதிரி தான் அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருன்னு சொன்னார்ல. இப்ப அவர் சுத்தப்படுத்தும் போது ஹீரோனியும் போய் உதவி பண்றா. ஆனா வழக்கம் போல ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோனி கிராஜுவேட் ஆயிட்டா. டாக்டரை பார்க்க போனா ஒரு எலி இருக்கும். டாக்டர் இது நீங்களான்ட்டு பக்கத்துல போகும்போது பின்னாடி வந்து நிப்பாங்க. அந்த எலி தான் நீங்க நினைச்சிட்டேன். என்னாச்சு ரூமை காலி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களோட ப்ராஜெக்டை எடுத்து ஒத்தி வைக்க சொல்லிட்டாங்க. எல்லாமே போச்சு. என்னால தான் உங்களோட ப்ராஜெக்ட் அடிபட்டதுல. ஆனா கவலைப்படாத. நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன்ட்டு ஒரு காலர் எடுத்து காட்டுறாங்க. நான் கிராஜுவேட் ஆயிட்டேன். இப்போ எங்க வேலைக்கு போறதுன்னு தெரியல. மத்த யார்கிட்டயாவது வேலைக்கு போறதுக்கு பதிலா இந்த உலகத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற உங்ககிட்ட, முக்கியமா மிருகங்கள் மேல பாசமா இருக்கவங்க கூட நான் சேர்ந்துக்குவான்ற மாதிரி கேட்பா. அப்போனா சரின்ற மாதிரி எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த குளத்தாண்ட போறா. கவர்மெண்டே இப்போ இந்த குளத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி உட்கார்ந்துட்டு இருந்த அதே இடத்துல பீவரோட ராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க வந்து உட்காருன்ற மாதிரி கை காட்டுவாரு. அங்க போய் அவ உட்கார்ந்து அந்த இயற்கையை ரசிக்கும் போது போன் எடுத்து ஃபேஸ் லாக் ஓபன் பண்ணி எமோஜிஸை யூஸ் பண்ணி ராஜா பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப ராஜா பேசுறது ஹீரோனிக்கு எதுவுமே புரியாது. ஆனா ஒரு நல்ல உறவு ஏற்பட்டிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அங்க நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதோடயே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஒரு லாஸ்டா ஒரு சின்ன கிரெடிட் இருக்கு. ஒன்றும் இல்லை, இது ஒரு ஃபன்னான கிரெடிட் தான். இந்த கரடி, பல்லி, இன்னொரு பீவரு, வில்லனோட மாஸ்க் இருந்துச்சுல, அதாவது மேயரோட மாஸ்க், அது இவங்க கிட்ட தான் கடைசியா வந்திருக்கும். அதை போட்டு போட்டு பார்த்து ஜாலியா பேசி விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு பறவை வந்து அதை தூக்கிட்டு போயிடும். ஐயையோ போச்சேன்ற மாதிரி வருத்தமா 3 பேரும் நிக்கிறதோடயே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். த ஷீப் டிடெக்டிவ்ஸ்ங்கிற படத்தை நான் ஃபேஸ்புக் பேஜ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் இஜே வாய்ஸ் தமிழ் போட்டாலும் வரும். ஸோ பார்த்து எப்படி இருக்குன்றத சொல்லிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.